முதல் கேள்வி, சமூக நீதிக்காக பெரியார் போராடவில்லை, ஆணைமுத்து தான் போராடினார் என்று சீமான் ஒரு பேட்டியில் கருத்தை தெரிவித்திருக்கிறார் நேற்று. உண்மையிலேயே சமூக நீதிக்காக மற்றும் பகுத்தறிவு சுயமரியாதைக்காக பெரியார் போராடினாரா இல்லையா? கம்யூனல் ஜிஓ என்று வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குறித்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பி அதற்காக 1919 போராடிய வரலாறு தந்தை பெரியாருக்கு உண்டு. அந்த வகுப்பு வாரி உரிமை தொடர்பாக காங்கிரசிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த வகுப்பு வாரி உரிமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக நீதிக்கான உரிமைக்காகத்தான் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுகின்றார். அதை தொடர்ந்து அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்து செல்லுகின்றார். இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகு அரசியல் சாசனத்தில் இந்த இடஒதுக்கீடு அல்லது சமூக நீதி குறித்தான குழப்பமான பகுதிகளாக இருப்பதாக முன்வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை அடுத்து அந்த அரசியல் சாசனத்தில் திருத்தம் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தி இடஒதுக்கீட்டு உரிமையை கல்வியில் கிடைப்பதற்கு உறுதி செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இதெல்லாம் வரலாறு பதிவாகவே இருக்கிறது. இது குறித்தெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போன்ற அறிஞர்கள் இது குறித்தெல்லாம் பதிவை செய்திருக்கிறார்கள். இது வரலாற்று பதிவு. இந்த போராட்டங்களில் பங்கெடுத்த ஐயா ஆணைமுத்து பெரியாரினுடைய வழியிலே இந்த போராட்டத்தை பெரியாருக்கு பின்பு, பெரியாரினுடைய மறைவிற்கு பின்பும் அவர் முன்னெடுத்து செல்லுகின்றார். ஐயா ஆணைமுத்து அவர்கள் பெரியாரிய பெருந்தொண்டர். அவர் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை நடத்தியவர். அவர் பெரியாரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் சமூக நீதி கருத்தை பெரியாரிடமிருந்து பெற்றார் என்றுதானே அர்த்தம். ஆக இந்த மாதிரியான ஒரு தற்கொலைத்தனமான கேள்விகளை எழுப்புவதிலே சீமான் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி சார், வள்ளலார் வைகுண்டரை தவிர பெரியார் மிகப்பெரிய அளவில் சமூக நீதிக்காக என்ன சாதித்து விட்டார் என்று கேள்வி எழுப்புகிறார். என்ன பதில் சார்? வள்ளலாரினுடைய காலத்தில் தேர்தல் அரசியலோ நீதிமன்ற கட்டமைப்புகளோ பள்ளிக்கூட கட்டமைப்புகளோ மக்கள் அமைப்புகளாக திரளலாம் என்கின்ற அந்த அனுமதிகளோ இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வள்ளலார் இயங்கி இருக்கின்றார். இப்படியான இந்த அரசு கட்டமைப்புகள் உருவான காலகட்டத்தில் தந்தை பெரியார் இந்த கட்டமைப்பிற்குள்ளாக பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தந்தை பெரியார் போராடினார். இரண்டு பேருடைய காலகட்டமும் வேறு வேறாக இருக்கிறது என்பது குறித்தான புரிதல் கூட இல்லாதவர் தான் திரு சீமான் அவர்கள். அதைத்தான் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் ஆரியத்திற்கு எதிராக இந்த இந்து மதத்தினுடைய கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர். அவருடைய கருத்துக்களையும் தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இருவருடைய காலகட்டமும் வேறு வேறு. ஆகவே அந்த காலகட்டத்திலே தந்தை பெரியார் அவர்கள் இந்த போராட்ட காலகட்டத்தில் வரும் பொழுது அரசியல் கட்சிகள், தேர்தல் கட்டமைப்புகள், நீதிமன்ற கட்டமைப்புகள், பள்ளி கட்டமைப்புகள், மருத்துவமனை கட்டமைப்புகள் என்று பல கட்டமைப்புகளை அரசு நிர்வாகமாக உருவாக்குகிறார்கள். இந்த நிர்வாக கட்டமைப்பிற்குள்ளாக பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருக்கிறது. பார்ப்பனர்கள் இந்த நிர்வாக கட்டமைப்பிற்குள்ளாக பிற ஜாதிகள் வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி இந்த இடங்களில் நுழைவதற்காக, இந்த இடங்களில் பிற ஜாதியை சேர்ந்த தமிழர்கள் தங்களுக்கான இடங்களை, உரிய இடங்களை பெறுவதற்காக போராடி உரிமை பெற்றுக் கொடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே இந்த வரலாறை தெரியாத, அதாவது இதுமே வாசிக்காதவர் திரு சீமான் அவர்கள். அவருக்கு இது பற்றியான எந்த வாசிப்பும் புரிதலும் கிடையாது. வள்ளலாரே படிச்சிருக்க மாட்டார். வள்ளலாருடைய திருமுறையை பற்றி கேளுங்க, அவருக்கு வாயில் எதுவும் வராது. அவர் சொல்லவே தெரியாது.